Hello buddies, welcome to our channel Only Max. இந்த வீடியோல CA Foundation first chapter ratio ஓட basic concepts and shortcuts பார்க்கலாம். Ratio is a comparison of sizes of the two or more quantities of the same kind by division. Ratio நம்ம வந்து compare பண்றதுக்கு யூஸ் ஆகும். Two quantities compare பண்ணலாம், more than two compare பண்ணலாம். ஆனால் கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டோட யூனிட்டும் சேமாக இருக்கணும். இப்போ 2 மெம்பர்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னா அந்த 2 மெம்பர்ஸோட வெயிட் நம்ம வெயிட்டு கம்பேர் பண்ணோம்னா 2 பேர்த்தோட வெயிட்டும் கிலோகிராமில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹைட்னா இதே 2 பேர்த்தோடது சென்டிமீட்டர் இருக்கணும் இல்லை மீட்டர் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒருத்தரோட சேல்ரி அண்ட் ஒருத்தரோட வெயிட் அப்படியெல்லாம் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா A/B அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா A/B. இதில் A அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் டேர்ம் ஆர் ஆன்டிசிடென்ட்னு சொல்கிறாங்க. இது B வந்து செகண்ட் டேர்ம் ஆர் கான்சிக்வெண்ட். ஆன்டிசிடென்ட் அண்ட் கான்சிக்வெண்ட்டுங்கிறத நல்லா பார்த்து வச்சுங்க. ஒரு சம்ஸ் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஃபைண்ட் தி ஆன்டிசிடென்ட் ஆஃப் தி ரேஷியோ 2:3 அப்படியெல்லாம் கொடுக்கலாம். டினோட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து 2/3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். போத் டேர்ம்ஸ் ஆஃப் அ ரேஷியோ கேன் பி மல்டிப்ளைட் ஆர் டிவைட் பை தி சேம் நம்பர். அதாவது நான் ஜீரோ நம்பராக இருக்கணும். இப்போது A/B அப்படின்னு இருக்குன்னா அந்த நம்பர் கூட அந்த ரேஷியோ கூட எந்த நம்பரை மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணும்போது உங்களோட ஆன்சர் மாறாது. இப்போ A/Bன்னு இருக்குன்னா நான் காமனாக M எடுத்துக்கிறேன். ஸோ MA/MBன்னு போட்டோம்னாலும் ரெண்டோட ஆன்சரும் சேம் தான். A/Bனா ஒரு எண்ணுங்கிற ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் A/N/B/N இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த 2:3ங்கிற ரேஷியோ கூட நான் காமனாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாகும் 2 3s are 6 3 3s are 9 ஆயிரும். அப்போ 2:3 நம்ம ரேஷியோவை எப்படி எழுதலாம்? 2/3ன்னு எழுதலாமா? அதே மாதிரி 6:9 எப்படி எழுதலாம்? 6/9. அப்போ இதை கேன்சல் பண்ணால் ஃபைனலாக ஆன்சர் 2/3 தான் வரும். ஸோ அதனால தான் ரேஷியோவில் ஆன்சர்ஸ் மாறாதுங்கிறாங்க. இதே 4:16ல் இந்த ரெண்டு நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். அதனால நான் 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ காமனாக 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1:4 அப்படின்னு சொல்லி வரும். 1 4s are 4, 4 4s are 16, so 1:4. யூஸ்வலி ரேஷியோஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த லோயஸ்ட் ஃபார்ம். ரேஷியோஸ் எப்போவுமே லோயஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங் 1/3:7 and 35:60. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்பர்ட்டி வந்து பேஸ் பண்ணி இருக்குது. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல ரேஷியோ கூட ஒரு நம்பரை மல்டிப்ளையோ அல்லது டிவைடோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டினாமினேட்டர் 1/3:7 அப்படிங்கிற மாதிரி ஃப்ராக்ஷனே ஒரு டேர்மாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1/3:7 இருக்குது. இந்த நம்பர் கூட இந்த ரேஷியோ கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் கேன்சல் ஆகுமோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 இருக்குங்காட்டி நான் இந்த ரெண்டு நம்பர் கூடயும் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாகும் 3 கேன்சல் ஆயிரும். 1:7 3s are 21. ஸோ 1/3:7ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1:21. அதே மாதிரி 35:60னா இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு பார்க்கும்போது இதில் வந்து ஃப்ராக்ஷன் எதுவுமே இல்லை. ஆனால் காமனாக 5ஆல் டிவைட் ஆகும். அப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 35/5ஓட ஆன்சர் 7, 60/5ஓட ஆன்சர் 12. ஸோ 35:60ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 7:12. நெக்ஸ்ட்டு த ஆர்டர் ஆஃப் த டேர்ம் இந்த ரேஷியோ இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது A/Bயும் B/Aவும் எப்பவுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1:3 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 1/3. 1/3னா 0.333ன்னு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இதே வந்து 3:1ன்னு போடும்போது 3/1 அதோட ஆன்சர் வந்து 3. அப்போது 0.333யும் நம்மளோட ஆன்சர் எப்போவுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ அதனால தான் A/B அண்ட் B/A அதோட டேர்மில் அந்த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் எதுவாக போடுறங்கிறது கன்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ரேஷியோஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி பிட்வீன் குவான்டிட்டிஸ் ஆஃப் தி சேம் கைண்ட். ரெண்டு கைண்ட்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா அது ரெண்டுமே சேம் வேல்யூவாக தான் இருக்கணும். அதாவது கிராம் அண்ட்
இப்போ 150 கிராம் அண்ட் 2 கிலோகிராம் கொடுத்துக்கிறாங்கன்னா நம்ம கிலோகிராமை எது கிராமாக மாற்றணும், இல்லாட்டி கிலோகிராமாக மாற்றணும். அப்போ அந்த மாதிரி சேம் கைண்டாக மாற்றினா தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ 150 கிராம்ங்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன தெரியும், 1000 கிராம். அப்போது 2 கிலோகிராம் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும், 2000 கிராமா. அப்போது 150 = 2000 கிராம்னு ஆயிரும். இப்போ என்ன ஆகும், 150 and 2000 போது நம்ம காமனாக ஏதாவது கேன்சல் பண்ணலாம். ஸோ அதனால் 0 கேன்சல் பண்ணிட்டேன். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 5s are 15, 4 5s are 20, 40. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 3:40. அடுத்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 minutes and 45 seconds. 1 minute = 60 செகண்டுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ 25 minutesங்கும் போது என்ன வரும், 25 × 60 seconds. எப்போ 25 minutes and 45 seconds கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிட்டை செகண்டாக மாற்றணும். அப்போ என்னாகும், 25 × 60 = 45 செகண்ட் அப்படின்னு ஆகும். அப்போ இது எப்படி எழுதலாம், 25 × இது வந்து ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 25 × 60 / 45. ஸோ கேன்சல் பண்ணால் இப்போ இது வந்து எல்லாமே 5 டேபிள் கேன்சல் ஆகும். நான் 25 and 45 கேன்சல் பண்ணுறேன். 5 5s are 25, 9 5s are 40, 9 and 60 கேன்சல் ஆகும். 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 3 3s are 9, 2 3s are 6, ஸோ 20. அண்ட் 3 and 5 20 இதில் எதுவுமே காமனாக கேன்சல் ஆகாது. ஸோ 5 2s are 10, ஸோ 100:3ங்கிறதா இதோட ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள், 3 கிலோகிராம் அண்ட் 5 கிலோகிராம். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஒன்லி த குவான்டிட்டிஸ் ஆஃப் தி சேம் கைண்ட். இது ரெண்டுமே கிலோகிராம்னு கொடுத்துருக்குங்காட்டி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ரேஷியோ எழுதலாம். ஸோ 3:5 தான் உங்களோட ஆன்சர். Next property, to compare two ratios, convert them into equivalent ratios. Equivalent fraction. Ratiosனால என்ன, 2:3 என்ன எழுதுவோம், 2/3 and fraction போது 5/10. அப்போ இந்த ஃப்ராக்ஷனாக மாற்றிடுவோம். அதனால இதை வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு இதை அதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸோட டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ 3 and 10க்கு எல்சிஎம், இந்த 10 எடுத்து இந்த ஃப்ராக்ஷன் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாகும், 2 3s are 6 / 30. இங்கே 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 5 3s are 15 / 30. இப்போ என்னாச்சு, டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருக்கும்போது விச் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி கிரேட்டர் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் ரெண்டு கம்பேர் பண்ணணும், எது கிரேட்டராக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 6 and 15 கம்பேர் பண்ணும்போது 15 தான் கிரேட்டர். ஸோ 6/30 is less than 15/30. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வரும், 2:3 is less than 5:10. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கிரேட்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் லெஸர் இன்இக்வாலிட்டி. A:B அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா உங்களோட கிரேட்டர் இன்இக்வாலிட்டி வந்து A greater than B அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5:3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட கிரேட்டர் இன்இக்வாலிட்டி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா கிரேட்டர் வேல்யூ / லெஸர் வேல்யூன்னு போட்டோம்னா கிடைக்கிறது கிரேட்டர் இன்இக்வாலிட்டி. லெஸர் இன்இக்வாலிட்டினா A:Bன்னு கொடுத்துருக்காங்கன்னா A less than Bன்னு போடுறதா லெஸர் இன்இக்வாலிட்டி. அதாவது 5:3 இருக்குன்னா அதோட லெஸர் இன்இக்வாலிட்டி என்ன வரும், 3/5. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நியூ குவான்டிட்டி ஈக்குவல் டு கிரேட்டர் இன்இக்வாலிட்டி இன்ட்டு ஒரிஜினல் குவான்டிட்டி. இப்போ ஒருத்தரோட வெயிட் வந்து 35 kg இருக்குது. அவர் வந்து இன்க்ரீசஸ் இஸ் வெயிட் இன்ட்டு 2:5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசண்ட்டாக அவர் எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த ரேஷியோக்கு கிரேட்டர் இன்இக்வாலிட்டி கண்டுபிடிச்சி அவரோட ப்ரெசன்ட் வெயிட் அந்த வெயிட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட இப்போ ப்ரெசன்ட் வெயிட் கிடச்சிடும். இதே குவான்டிட்டி டிக்ரீசஸ்னால் நியூ குவான்டிட்டி ஈக்குவல் டு லெஸர் இன்இக்வாலிட்டி இன்ட்டு ஒரிஜினல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ அப்படின்னா ஒருத்தரோட வெயிட் அதே வெயிட் வந்து 50 ஒருத்தரோட வெயிட் வந்து 50 இருக்குது. ஹீ டிக்ரீசஸ் இஸ் வெயிட் இன் த ரேஷியோ 5:3. அதாவது அவரோட வெயிட்டோட 5 பார்ட்லேருந்து 2 பார்ட்ஸை கம்மி பண்ணி 3 மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவரோட ப்ரெசன்ட் வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அப்போ 5:3யோட லெஸர் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அது கூட 50 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரெசன்ட் வெயிட் கிடச்சிடும்.
நம்ம மேலே பார்த்த ஒரு ஃபார்முலாவுக்கு தான் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ராமுஸ் weight is 65 kg. If he reduces his weight in the ratio 5:3, find the new weight. இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ரெடியூசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரெடியூசஸ்னால் நம்ம ஃபார்முலா என்ன போடணும்? குவான்டிட்டி டிக்ரீசஸ். குவான்டிட்டி டிக்ரீசஸில் நியூ குவான்டிட்டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா லெசர் ரேஷியோ இன்ட்டு தட் வெயிட், இல்லாட்டி அந்த குவான்டிட்டி வேல்யூ. அப்போ லெசர் ரேஷியோவோட வேல்யூ 5:3னா அதோட லெசர் ரேஷியோனா லெசர் வேல்யூ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கு கிரேட்டர் வேல்யூ வரும். ஸோ 5:3யோட லெசர் ரேஷியோ 3/5. இந்த ப்ரெசன்ட் வெயிட் அந்த வெயிட் வந்து 65. அப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 5s are 5, 1 5s are 5, 3 5s are 15. ஸோ 13 × 3 39. ஸோ அவர் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக 39 kgs இருக்கிறாரு. ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோவே, A:B and C:D அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா காம்பவுண்டட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் டேர்ம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் போட்டுக்கணும், டிவைட் பை செகண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் காமனாக இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களோட ஆன்சர் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த காம்பவுண்டட் ரேஷியோ ஆஃப் 2:3, 9:6 and 27:5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்டட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் டேர்ம் எல்லாம் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ 2 × 9 × 27 and second term என்ன இருக்குது? 3, 6 and 5. ஸோ 3 × 6 × 5. அப்போ இங்கே 3 and 9 காமனாக கேன்சல் ஆகும். ஸோ 1 3s are 3, 3 3s are 9 போடுறேன். அண்ட் 3 and 6 கேன்சல் ஆகும். 1 3s are 3, 2 3s are 6. இங்கே 2 கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 27 / 5. ஸோ 27:5 தான் நம்மளோட காம்பவுண்டட் ரேஷியோ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டியூப்ளிகேட் ரேஷியோ. A:B அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதோட டியூப்ளிகேட் ரேஷியோ வந்து A² B² அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ 2:3ன்னு சொன்னாங்க கொடுத்துருக்காங்கன்னா அதோட டூப்ளிகேட் ரேஷியோ பண்ணோம்னா ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ 2² 3². 2² வேல்யூ 4, 3² வேல்யூ 9. ஸோ அதை 2:3யோட டியூப்ளிகேட் ரேஷியோ வந்து 4:9. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா A:B = AQ, B:3. ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா ரெண்டையும் க்யூப் பண்ணணும். அப்போ 2³ 3³. 2³ வேல்யூ 8, 3³ வேல்யூ 27. ஸோ 2:3யோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து 8:27. நெக்ஸ்ட்டு சப் டியூப்ளிகேட் ரேஷியோ. A:B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதோட சப் டியூப்ளிகேட் ரேஷியோனா √A:√B. ஃபார் எக்ஸாம்பிள் 25:36ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதோட சப் டியூப்ளிகேட் ரேஷியோனா √25:36 அப்படின்னு சொல்லி போகணும். √25 வேல்யூ ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் 2 times வர மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ √25 5 × 5, √36 is 6 × 6. ஸோ 5:6. ஸோ 25:36ஓட சப் டியூப்ளிகேட் ரேஷியோ வந்து 5:6. சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா அந்த ரேஷியோக்கு க்யூப் ரூட் எடுத்துக்கணும். அப்போ A:Bனா √A:3√B தான் நம்மளோட சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அப்போ இது என்ன ஒரு 125:8 கொடுத்துருக்காங்க. அதோட சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா √135:8 அப்படின்னு சொல்லி போடுறோம். √125ஓட வேல்யூ 5, √8ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கமென்சரபிள். ஒரு ரேஷியோ வந்து கமென்சரபிள்னு சொன்னாங்கன்னா A:B அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா A and B ஆர் இன்டீஜர்ஸ். அந்த நம்பர்ஸ் ரெண்டு நம்பருமே இன்டீஜராக தான் இருக்கணும். இன்டீஜர்ஸ் அப்படின்னா நம்ம இசட்னு டினோட் பண்ணுவோம். இசட்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் -3, -1, 0, 1, 2, 3 நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் வரும். இதில் பாயிண்ட் நம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. இன்கமென்சரபிள் அப்படின்னா A:B வேறு A and B ஆர் நாட் அன் இன்டீஜர். அதாவது ரூட் வேல்யூஸ் வர்றது எல்லாமே வந்து இன்கமென்சரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூர் ரேஷியோ. கண்டினியூர் ரேஷியோ அப்படின்னா ABC அப்படின்னு D அப்படின்னு எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் அதோட கண்டினியூவாக ரேஷியோ கண்டுபிடிக்கிறதா A:B:C:D அப்படி சொல்லி கண்டுபிடிக்கிறதா கண்டினியூர் ரேஷியோன்னு சொல்லுவோம். For example, find the continued ratio of 200, 400 and 600 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னும் √200:400:600 தான் நம்மளோட கண்டினியூ ரேஷியோ. கண்டினியூ ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது அதில் இருக்கிற காமனாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ எல்லாமே
எல்லாத்துலேயுமே 2 சைபர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 2:4:6. ஆனால் இந்த ஆன்சரில் மறுபடியும் இந்த ரேஷியோவில் இருக்கிற எல்லா நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். நான் அதனால எல்லா நம்பருமே 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் 1:2:3. ஸோ கண்டினியூ ரேஷியோ ஆஃப் 200:400:600 வேல்யூ 1:2:3. ரேஷியோஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸசைஸ் அண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம்.